மாடு வந்து சிந்தி பீட் மாடுங்க. சிந்தி பிரீடு. ஆமா, சிந்தி பீட் கிராஸ் டைப் தான். மாடு நல்லா பெருவட்டு, நல்லா நரம் பாருங்க, நரங்குறி பாத்தீங்களா? நல்லா நரங்குறி, நல்லா ஃபேட் கிடைக்கும் மாடு. சரிங்க. கொழுப்பு நீங்க சொசைட்டில கறந்து ஊத்துனீங்கனாலும் உங்களுக்கு பாலோட விலையே அதிகமாகும். கண்டிப்பா. அந்த மாதிரி மாடு நல்லா பேக் வெயிட் பாருங்க, நல்லா பெருசா இருக்கு, நல்லா ஹைட் இருக்கு மாடு. எத்தனை மீத்துங்க? 2 ஈத்து, 6 பல்லு 2 ஈத்துங்க. கண்ணு போட்டுருக்குங்களா? இல்ல, சென மாடு. இன்னும் 5 நாள் பிடிக்கும். நல்லா காம்பு வருங்க, ஒவ்வொரு காம்பு வண்ணம். ஆனா கூச்சம் இருக்கு, மாடு கூச்சம் இருக்கு. இப்பதான் புது கடைக்கு வந்த மாடு, அதனால நம்ம செட்டுக்கு செட் ஆயிக்கும். 10 நாள் 15 நாள் எப்படின்னா பண்ணைக்கா வீடுகளுக்கு எதுக்கு ஏத்தது? வீடுகளுக்கு காய் கட்டி மேயலாங்க, காய் கட்டி காடுக்குள்ள விடலாம். அப்புறம் வந்து நம்ம பண்ணைக்கும் வச்சுக்கலாங்க. ஒரு 10 மாடு ஹெச்எம் மாடு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மாடு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். ஆமா, அதனால வந்து சில ஆளுக்கு சிந்தி பீட்டு விரும்புவாங்க. கிர்ரு சிந்தி பீட்டு இல்ல காங்கிரஸ் அந்த மாதிரி நாட்டு மாடு ரகத்துல விரும்புவாங்க. அந்த மாதிரி இது கிராஸ்னால என்னன்னா பால் அதிகமா கிடைக்கும். இப்ப வந்து பியூர் பீடுனா பால் வந்து பாத்தீங்கன்னா சிந்தி பீட்ல பாத்தீங்கன்னா 15 அந்த மாதிரி தான் அதிகமா கறக்கிறது இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18 லிட்டரும் கறக்கும். சரிங்களா? அந்த மாதிரி மாடு நல்லா மடி செட்டு நல்லா காம்பலா இருக்கு. அடுத்து